بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பான சகோதர சகோதரிகளே, ரமலானை அடைந்து ரமலானுடைய நற்காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய நற்காரியங்களில் நாம் மிக மிக எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹுடைய மன்னிப்பு. அல்லாஹ் மன்னிக்கணும். ரமலானை அடைந்து எவன் மன்னிப்பை பெறலையோ அவனை விட நஷ்டவாளி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் ஆமீன்னு சொன்னாங்க. எவர் ரமலானை அடைந்து அந்த ரமலானை அடைந்த பிறகு மன்னிப்பை பெறவில்லையோ அவர் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் ஆமீன்னாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த ரமலானை அடைந்து நாம் மன்னிப்பை பெறவில்லை என்றால் நாம் நஷ்டத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு ஆளாகி விடுவோம். அதனால் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அல்லாஹுடைய மன்னிப்பை பெறணும். அந்த அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்காகத்தான் நம்ம நோன்பு வைக்கிறோம். நாம் இந்த நோன்பை வைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா மன்னிச்ச நிலையில் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நோன்புக்குள்ளாக நுழைய வைக்கிறான். அப்போ அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது நோன்பில் பிரதானமான ஒன்று. அந்த பிரதானமான ஒன்றை நம்ம எப்படி பெறுவது, அதுக்கான வழிவகை என்ன அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா? அதில் மிக முக்கியமான வழிவகை என்ன அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மங் காம ரமலான, யார் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகிறார்களோ, ஈமானம் வயஹ்திசாபன், ரெண்டு அடிப்படையில் நின்று வணங்கணும். நம்ம டெய்லி ரமலானில் தொழுகிறோமா இல்லை, இரவு தொழுகை தொழுகிறோமா இல்லையா? தொழுகிறது எதுக்காக? தொழுகும்போது என்ன எதிர்பார்க்கணும் அது நமக்கு தெரியணுமா இல்லையா? ரமலான் ஆனால் தொழுகணும், அதனால் தொழுகிறேன் அப்படின்னு நம்ம தொழுகிற முடியுமா? எந்த இபாதத்தையும் அப்படி செய்யவே முடியாது. எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேங்க அப்படின்லாம் என்ன செய்ய முடியாதுங்க. நம்ம வணக்கங்களை எல்லாம் செய்ய முடியாது, நல்லா கவனிச்சுக்கணும். நிறையா பேர் அப்படி நினச்சிக்கலாம், வணக்கம் தானே ஏன்பா செய்கிற, இது ஒரு சீசன் வணக்கம் மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா நிறையா பேர் வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி வாயில்களில் முதல் 10 நாள் அதிகமான கூட்டம் இருக்கும், நடு 10 யாருமே இருக்க மாட்டாங்க, திருப்பி கடைசி இரவுகளில் கூட்டம் வரும். இப்படியான ஒரு சம்பிரதாயமான வணக்கமாக என்ன செய்யுது அப்படின்னா இது இருக்குது. இதுக்கான ரீசன் என்னென்னா அதுக்கான காரணம் தெரியல. ஏன் நின்று வணங்கணும், நின்று வணங்கும் போது என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தெரிஞ்சால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மாதம் முழுக்க என்ன செய்வாங்க, நின்று வணங்குவதில் ஆர்வமாக இருப்பாங்க. அந்த ஆர்வம் என்ன செய்யாது, நாள் இருந்த மாதிரி கடைசி நாள் வரை இருக்குமே தவிர குறையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈமானம் வயஹ்திசாபன், நம்பிக்கை கொண்டும் ஈமானோடும் இஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்தும் எவர் இரவு நின்று வணங்குறாரோ. நான் நின்று வணங்குறதுக்கான முதலாவது யோசனை எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, நான் ஏன் நின்று வணங்குறேன் அப்படின்னா மார்க்கம் சொல்லி இருக்குது, நான் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறேன், அல்லாஹுடைய தூதரை ஏற்றிருக்கிறேன், இந்த மார்க்கத்தை நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன். அப்போ இந்த மார்க்கம் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நான் இரவு நின்று வணங்க வேண்டும் என்று சொல்கின்றது, அதனால் நான் நின்று வணங்குகிறேன் அப்படிங்கிற ஈமானோடும் இஹ்திசாபன். இப்படி நின்று வணங்குனா இறைவன் கூலி தருவதாக சொல்லியிருக்கிறான், இறைவன் கூலி தருவதாக சொல்லியிருக்கிறான். அந்த நன்மையை எதிர்பார்த்தும் வணங்க வேண்டும். நல்லா விளங்கிக்கங்க, எந்த இபாதத்தையும் அல்லாஹ் சும்மாலாம் செய்ய சொல்லலை. நீங்கள் சும்மா செஞ்சுட்டு போங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் செய்யும்போது நன்மை எதிர்பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எதிர்பார்த்து நீங்கள் செய்யுங்க. நீங்கள் சும்மாலாம் எனக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, எந்த இபாதத்தையும் எந்த வணக்கத்தையும் செய்ய சொல்லவே இல்லை அல்லாஹ். சரிங்களா? அப்போ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் யார் நின்று வணங்குறாரோ அவருக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். முன்னால் என்னென்ன பாவங்கள் செஞ்சுருப்போமோ எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். அந்த மன்னிப்பு என்பது இரவு நின்று வணங்குவதிலே இருக்கின்றது. வருடம் முழுக்க நின்று வணங்கினோம் என்று சொன்னால் வசல்லோ பில்லைலி வன்னாசு இமாம், வன்னாசு இனா, மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்தில், வன்னாசு நியா, மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இரவு நின்று வணங்கினீர்கள் என்றால் ததுகுலுல் ஜன்னத் பிசலாம், அமைதியான முறையில் நிம்மதியான முறையில் சொர்க்கம் செல்லலாம். அப்போ நின்று வணங்குவதால் மன்னிப்பும் சொர்க்கமும் இருக்கின்றது. அதை பெறுவதற்கு இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.